வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காளான் பிரியாணி செய்முறை பார்க்கலாம். அது காளானை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான பொருள் 3 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, கறிவேப்பிலை எடுத்துக்கங்க, புதினா கொத்தமல்லி எடுத்துக்கங்க. அதுக்கு தேவையான இலை வந்து பிரியாணி இலை, சோம்பு 1 ஸ்பூனு, 2 ஏலக்காய், பட்டை லவங்கம், நட்சத்திர பூ போட்டுக்குங்க. நெய் 4 ஸ்பூன் ஊற்றிக்கங்க. தேவைக்கேற்ற கடலெண்ணெய், எல்லா மசாலா இது எல்லாம் போட்டு நல்லா சிவக்கந்தண்ணி நல்லா வறுத்துக்குங்க. நல்லா வறுத்தப்பட்டி 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ண வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கின பட்டி பச்சை மிளகாயை போட்டுங்க. பச்சை மிளகாய் போட்டால் தான் பிரியாணிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் பச்சை மிளகாய் போட்டுங்க. போட்டு 2 கொத்து கறிவேப்பிலை போட்டுங்க. இது நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கின பட்டி வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்தோடனே வதக்குங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்திக்குங்க. அதுவும் பச்சை வாசம் வந்தோடனே நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கின பட்டி 1 டீஸ்பூனுக்கு வந்து நம்ம பட்டை லவங்கம் பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதை 1 டீஸ்பூன் போடுங்க. போட்டால் தான் அது கமன்னு வாசம் கொடுக்கும். வாசம் கொடுத்தா தான் டேஸ்ட் இருக்கும் அது. அதனால் அதை போட்டு நல்லா பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்த பட்டி 3 தக்காளி கட் பண்ண தக்காளியை அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. காளான் பிரியாணி நம்ம உடம்புக்கு நல்லதுங்க. நம்ம கறி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் காளான் பிரியாணி சாப்பிட்டோம்னா. அதனால் உடம்புக்கும் நல்லது காளான் பிரியாணி. தக்காளி வந்து நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எப்படி வதங்கி எண்ணெய் பிரியுது பாருங்கள். அதுக்கு மேலே 1 டீஸ்பூன் நீங்கள் 1 டீஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டு அதையும் ஒன்று சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கினப்பட்டே நாங்கள் சிக்கன் மசாலா வந்து 2 ஸ்பூன் போடுவோங்க. போட்டோம்னா தான் டேஸ்ட் கொடுக்கும். சிக்கன் மாதிரி வாசம் கமன்னு இருக்கும். அதனால் அதை போட்டு புதினா கொத்தமல்லி இலையும் போட்டு அதையும் நல்லா இலையெல்லாம் பச்சை இலை வந்து நல்லா வதங்க நின்று பச்சை வாசம் வந்து நல்லா வதக்கி விட்டுருவோங்க. புதினா இலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். கொத்தமல்லி புதினா இலையெல்லாம் போட்டு பாருங்கள் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அதுக்கு பிற்பாடு காளானை கட் பண்ணி வச்சுருந்த காளானையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். எல்லாம் சாந்தெல்லாம் வந்து காளானில் படிகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுறணும். நல்லா வதக்கின பட்டி நம்ம வந்து 1 டம்ளர் அரிசிக்கு வந்து நாங்கள் 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவோங்க. அதனால் 1 டம்ளர் அரிசிக்கு நாங்கள் 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். தண்ணி ஊற்றினப்பட்டு நல்லா கொதிச்சதையும் கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். தூள் உப்பு போடாதீங்க, கல் உப்பு போடுங்க. அதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா தண்ணி கொதிச்ச பாட்டி அரிசி எடுத்து கலந்துருவோம். நல்லா அரிசி கலந்ததையும் தண்ணி கொதி வந்ததையும் மூடி போட்டு 3 விசில் விட்டதையும் காளான் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க.